ஒரு ஓவருக்கு 7 ரன் அடித்தா வின்னு. 3 விக்கெட் தான் போயிருக்கு. இன்னும் 7 விக்கெட் கையில் இருக்குது. இந்த சினாரியோவில் யாராவது தோப்பாங்களா? ஆனால் நாங்கள் தோப்போம். வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். நாளைக்கு நடக்க போகிற 2வது மேட்சோட ப்ரிவியூ பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 3 மேட்ச் முடிஞ்சிருக்கு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. இதில் 2 மேட்ச் கேவலமாக தோற்றுருக்காங்க. 2வது மேட்ச்லாம் சொல்லவே தேவையில்லை. ரொம்ப மோசமாக ஆடி வின் பண்ண வேண்டிய மேட்ச்சு, கையில் இருந்த மேட்சை விட்டுருக்காங்க. ஸோ பழைய கதையெல்லாம் தாண்டி இப்போ நம்ம ஆர்சிபி மேட்சோட ப்ரிவியூக்கு போயிடலாம். நாளைக்கு டிசி விமென்ஸ் வெஸ் ஆர்சிபி விமென்ஸ் மேட்ச் நடக்க போகுது. அண்ட் நான் ஸ்ட்ரைட்டாகவே லைனப்பை போட்டுடுறேன். இங்கே உங்களுக்கு லைனப் தெரிஞ்சிருக்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இல்லை வேறு பிளேயர்ஸ் ஆடுவாங்க தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் யார் இருக்க போகிறாங்க இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபிக்கு ஷியோராக நாண்டின் கிளார்க்கும் ஸ்ரீயங்கா பட்டேலும். ஏன்னா ஸ்ரீயங்கா பட்டேல் இன்றைக்கி 5 for வேறு எடுத்திருக்காங்க. ஸோ நாளைக்கும் அதே ஸ்பிரிட்டோட அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்தவரை நான் யாரை சொல்கிறதுனே தெரில. ஒரு மேட்ச் இந்த பொண்ணு ஆடுது, இன்னொரு மேட்ச் அந்த பொண்ணு நல்லா ஆடுது. அண்டு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு லாரா நல்லா ஆடுவாங்க. அண்ட் நான் லாராவும் கேப்பும் சொல்கிறேன். இவங்க 2 பேரும் நல்லா ஆடுவாங்கன்னு தோணுது. லெட்ஸ் சி. எனக்கு ஹானஸ்ட்லி டெல்லி கேபிட்டல்ஸ் சேர்க்கணும். பட் ஆர்சிபி விமன் பேய் ஃபார்மில் இருக்காங்க. 3 மேட்ச்சில் 3மே வின் பண்ணியிருக்காங்க. செம்ம ஸ்ட்ராங் டீமும் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு அவங்க தான் வின் பண்ண போகிறாங்க டெஃபினெட்லி. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை இந்த ப்ரிடிக்ஷன் உங்களுக்குலாம் கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். பாய்.